அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலையை உமது கையில ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு அருமையாய் ஆண்டவரே நீரே கற்றுக் கொடுக்கும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறேன் இயேசுவே. ஆண்டவரே, இந்த முழு வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அலை மறைத்து நீர் வெளிப்படும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறேன். உம்முடைய தூய நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னா, மண்ணால் ஆன எனக்கு மேலான வரங்கள். அப்போ நம்ம ஆண்டவர் வந்து நம்மள எப்படியெல்லாம் படைச்சிருக்காரு, நமக்கு என்ன மாதிரி வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்ப நம்ம வேதாகம புஸ்தகத்தை எடுத்தோம்னா அதுல வந்து ஆண்டவருடைய படைப்பு என்னங்கிறத ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம பார்ப்போம். ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் படைத்துட்டு இறுதியாக தான் படைத்த நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து மனிதனை படைத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதனை மண்ணால படைத்திருக்கிறாரு. அப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் மண் வந்து அற்பமான விஷயம், அற்பமான விஷயத்துல இருந்து நம்மள படைத்திருக்கிறார் என்பதை நாம எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் வந்து நம்மை ரொம்ப அற்புதமாக படைத்ததாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், நம்மள பாத்தீங்கன்னா ஆண்டவர் படைத்ததை தனது சாயலாகவே ஆண்டவர் நம்மளை படைத்ததா பார்த்திருக்கிறோம். நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தனது சாயலாகவே படைத்து அவனுடைய நாசியில ஆண்டவருடைய சுவாசத்தை ஊதியதாக பார்க்கிறோம். அப்போ தமது சாயலாகவே தான் படைத்த நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து தனது சாயலாக படைக்கிறார். அப்போ எந்த படைப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பாருங்க, ஆண்டவருடைய பிதாவுடைய சாயலாகவே நம்மளை படைத்து அவருடைய சுவாசத்தை நம்ம நாசியில ஊதுகிறார். அப்போ அவருடைய மூச்சு தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்போ தன்னுடைய குமாரனை மாத்திரம் அல்ல, நம்மளையும் அவருடைய சுவாசத்தால படைச்சு அந்த சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்மளோட உடல் இயங்கிக்கிட்டு இருக்கிறது பிதாவுடைய சுவாசத்தினால, அவருடைய சாயலாகையும் படைத்திருக்கிறார். அது ஒரு மேன்மையான வரம் நமக்கு. அது மட்டும் இல்ல, மண் என்றால் என்னங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். மண்ணுங்கிறது அற்பமான விஷயம் இல்ல, ரொம்ப ஆண்டவருடைய படைப்புலயே மிக மிக ஒரு அற்புதமான விஷயம். எப்படின்னா, மண்ணை வந்து நிலத்தை ஆண்டவர் படைக்கிறார். அந்த நிலம் வந்து தன்னா கிரியை செய்யல, ஆண்டவருடைய மூடு பணி. அதாவது ஒரு தண்ணி பட்டாதான் அந்த மண்ணில இருந்து அந்த பயிர்கள் எல்லாம் விளையும். இப்ப ஆண்டவரை நம்ம என்ன சொல்றோம்? விளைய செய்கிற தேவன், வர்த்திக்க செய்கிற தேவன் அப்படின்னு சொல்றோம். எப்படி விளையும் வர்த்திக்கவும் செய்கிறார்? நம்மை கொண்டுதான். எப்படி என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை இப்ப வேதாகம புஸ்தகத்துல நம்மை நிலமாகவும், ஆண்டவருடைய வார்த்தையை விதையாகவும், ஆண்டவருடைய அருளை வந்து மாரியாகவும், மாரி என்றால் மழையாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த நிலத்தில இருந்து எடுத்துதான் நம்மள படைக்கப்பட்டது. அந்த நிலமானது என்னத்தை பார்த்துட்டு இருக்கோம்? வானத்தையே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுல இருந்து ஒரு மழை பெய்யாதா? மழை பெஞ்சாதானே அந்த நிலம் வந்து விளைய செய்யும். அப்ப வந்து அந்த வானத்தையே பார்த்துட்டு இருக்கு. வானம் என்பது என்ன? ஆண்டவருடைய சிங்காசனம், ஆண்டவர் வீற்றிருக்கிற சிங்காசனம், ஆண்டவர் உலாவுகிற இடம். அப்போ அதையே இந்த நிலம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து அவரையே நோக்கிதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தை என்னும் விதை வந்து அந்த நிலத்துல விழுந்து ஆண்டவருடைய அருளான அந்த மழை பொழியும் பொழுது இந்த நிலம் வர்த்திக்கவும் விளையவும் செய்கிறது. அப்போ வர்த்திக்கவும் விளையவும் செய்யும் போது நம்ம வந்து 60ஆவும் 30ஆவும் 1000ஆவும் 100ஆவும் பெருகிறோம். அப்படி பெருக செய்கிறார். அப்போ அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ நிலத்துல நீங்க வந்து ஒரு கழிவையும் போடலாம், குப்பையையும் போடலாம். அது வந்து மக்கி போயிடும். அதே நிலத்துல நீங்க விதைய போடுங்க, விதைய போடும்போது அது வந்து முளைக்க செய்யும். அப்போ அந்த மண்ணுக்கு நன்மையை தீமையை பிரிக்கிற பகுத்து அறிவு இருக்குது. புரியுதா? அப்போ இப்போ நம்ம தேவையானதை அதாவது தேவையானதை எடுத்துக்குது. எதை உரமாக்கணும், எதை மரமாக்கணுங்கிறது பகுத்து அறியக்கூடிய அறிவு அந்த மண்ணுக்கு இருக்கிறது. அதாவது தீமையை விட்டு ஒழித்து நன்மையை நாடி நடக்கக்கூடிய பகுத்தறிவு உள்ள மண்ணாலதான் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்போ நமக்கும் அது முடியும். அதாவது தீமையை விட்டு ஒழிந்து நன்மையை நாடி நடக்கிறதுக்கான
உள்ள அறிவை நமக்கு கொடுத்துதான் படைச்சிருக்கிறாரு. இவ்வளவு ஒரு அற்புதமாக நம்மளை படைத்திருக்கிறார். இப்படி மட்டும் இல்லாம இப்போ ஆதாமை படைத்து விட்டு எல்லா படைப்புகளையும் படைத்து அதாவது நீரில் உள்ள மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் ஊறுகிற பிராணிகளும் சகல விருட்சங்களும் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தேன், உனக்கு ஆளை கொடுத்துட்டேன், நீ வச்சு ஆண்டு கொள்ளு, இந்த பூமியில நீ பழுகி பெருகு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப பூமியை நமக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறார். தான் படைத்த எல்லா படைப்பையும் நமக்காக ஆள கொடுத்திருக்கிறார், நமக்காக கொடுத்துட்டாரு. அப்போ எவ்வளவு அருமையான ஒரு படைப்பு இல்லையா நம்ம. அப்போ ஆண்டவர் நமக்கு பிதாவாக இருக்கிறது இங்க ஊர்ஜிதமாகுது. ஒரு தகப்பனுடைய எல்லாமே பிள்ளைங்களுக்கு தான் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையும் நமக்கு ஆள கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல அவர் படைத்த எதுக்குமே அவர் பேரிடலார். ஆதாமுக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் மண்ணால செஞ்சு வச்சு அதுக்கெல்லாம் பேரிடும்படி சொல்றார். ஆதாம் என்ன பேரிட்டானோ அந்த பெயர் தான் அதுக்கு பேராக இருந்துச்சு. அந்தந்த பொருளுக்கு அதுதான் பேரா இருந்துச்சு, அந்த விலங்குகளுக்கு அதுதான் பேரா மாறுச்சு. அப்போ தான் படைத்ததை கூட தன் பிள்ளைகளை நம்மளை வச்சுதான் பேரிட வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன இந்த அப்ப நம்மளை எவ்வளவு அருமையா படைச்சிருப்பாரு, அப்ப எவ்வளவு மேன்மையா நினைச்சு நம்மள படைச்சிருப்பாரு. அப்போ அவருடைய சுவாசத்தை தான் நம்ம சுவாசிக்கிறோம், அவர் படைத்த எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா திருப்பி நம்ம அவருக்கு என்ன கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மண்ணு பல வகைப்படும், பல வகை மண் உண்டு. அந்த மண்ணுல பாத்தீங்கன்னா சில மண்ணுல போட்ட உடனே எல்லா தாவரங்களும் முளைச்சிரும், சில இதுல லேட்டா விளையும், சில இதுல விளையவே செய்யாது. அந்த எல்லாமே விளையக்கூடிய மண்ணுல கூட சில தாவரங்கள் வளராது. அப்போ என்ன பண்ணுவாங்க, மண் பரிசோதனை பண்ணுவாங்க. மண் பரிசோதனை பண்ணி அந்த மண்ணை பதப்படுத்துவாங்க. அப்போ இந்த சாயில் டெஸ்ட் பண்ணி இந்த அப்ப டெஸ்ட்ல என்ன சொல்லுவாங்க, இந்த மண்ணுல விளையாத மண்ணுல இந்த மண்ணுல நெல்லு மட்டும்தான் விளையும், இந்த மண்ணுல கடலை மட்டும்தான் விளையும், இந்த மண்ணுல தென்னை மட்டும்தான் நீங்க சாகுபடி பண்ண முடியும் அப்படின்பதாக சொல்லுவாங்க. அப்போ இந்தந்த மண்ணுல இந்தந்த விதை போட்டாதான் 60ஆவும் 100ஆவும் பேருக்கும், அதாவது நிறைய விளைய செய்யும். நம்ம மாத்தி ஏதாவது பண்ணோம்னா அது விளைச்சலை கொடுக்காது. அது போலதான் தேவனும் நம்மை ஆராய்ந்து அறிந்து நமக்கு உண்டான வரங்களை பிரித்து கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரங்களையும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டேலண்ட் கொடுக்கறது இல்ல. அவங்கள ஆராய்ந்து அறிந்து அவங்களுக்கு தகுந்த தாளந்துகளையும் அவங்களுக்கு தகுந்த வரங்களையும் ஆண்டவர் பிரித்து கொடுக்கிறார். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா ஒரு வசனம் பார்க்கலாம். வேதாகம புஸ்தகத்துல ரோமருடைய புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள்ல இப்படியாக இருக்கிறது. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால் நான் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரே சரீரமா இருக்கோம், நம்ம ஒரே ஃபேமிலி, அதாவது ஒரே பாடி, ஒரே பில்டப்பான ஒரே சரீரமா இருக்கும் போது ஒரு சரீரத்துல பாத்தீங்கன்னா அவயங்கள் வேற வேற, உறுப்புகள் வேற வேற, கண்ணுக்கு வேற வேலை, காதுக்கு வேற வேலை, வாய்க்கு, கை காலுக்கு எல்லாத்துக்கும் வேற வேற வேலை இருக்கு. அந்த அந்த அதாவது ஒரே பாடியில இருக்க வேற வேற பார்ட்ஸ்க்கு வேற வேற வேலை இருக்கு. அந்த மாதிரிதான் நாமளும், நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒரே அவயமா இருந்தும் நமக்கு வரங்கள் வேற வேற, செயல்பாடுகள் வேற வேற. அந்த மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 27 31 வசனங்கள் வாசிக்கும் போது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறார்களா? எல்லோரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பேசுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான
வரங்களை நாடுகள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தனை வகையான வரங்கள் இருக்கு. ஆனா எல்லா வரங்களும் ஒருத்தவங்களுக்கே கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பிரித்து கொடுத்திருக்கிறார். சில பேர் போதகராய் இருப்பாங்க, ப்ரீச் பண்ணுவாங்க, சில பேர் மேய்ப்பரா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கு. ஆனா நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது இவங்க பெரியவங்க, இவங்க தாழ்ந்தவங்க. அதாவது நான் வந்து இப்ப கூட்டத்துக்கு நம்ம போறோம், நான் வந்து இது கேட்க மட்டும்தான் செய்யறேன், என்கிட்ட எந்த டேலண்ட்டும் இல்ல, மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பெரிய டேலண்ட் இருக்கு, அப்படி நினைக்க கூடாது. அவங்கள அழைத்த ஆண்டவர் தான் நம்மளையும் அழைத்திருக்கிறார். நமக்கான அழைப்பை வந்து நம்ம ஆராய்ந்து அறியணும். அதுக்கு ஆண்டவரிடத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்கான வழிவாசலை திறந்து கொடுப்பார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய வழிவாசலை நமக்கு திறந்து கொடுப்பார். அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த, இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல, உலக பிரகாரமான கொஞ்சத்துல நம்ம உண்மையாவும் உத்தமமாவும் இருக்கும் போது ஒன்னொன்னா ப்ரமோஷன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுல நம்ம வந்து கரெக்டா நடக்கும் பொழுது அடுத்த விஷயம் நமக்கு வந்து நல்லபடியா நடக்கும். எப்படின்னா, இப்போ மத்தேயுவின் புஸ்தகத்துல 25வது அதிகாரம் 14 to 30 வசனங்கள் பார்க்கும்போது ஒரு பரலோக ராஜ்யம் வந்து ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒத்ததா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த வீட்டு எஜமான் என்ன பண்றாரு, தாளந்துகளை வந்து பிரித்து கொடுக்கிறாரு. ஒரு வேலையாளிட்ட வந்து 5 தாளந்து, ஒருத்தர்கிட்ட 2 தாளந்து, ஒருத்தர்கிட்ட 1 தாளந்து கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவங்கள வந்து பரிசோதித்து பாக்குறாரு. அந்த 5 தாளந்து கொடுத்தவங்க என்ன பண்றாங்க, அந்த 5 தாளந்தை வச்சு இன்னொரு 5 தாளந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த 2 தாளந்து கொடுத்தவர் என்ன பண்றாரு, அதை வச்சு இன்னும் 2 தாளந்து சம்பாதிக்கிறாரு. 1 தாளந்து கொடுத்தவர் என்ன பண்றாரு, அதை புதைச்சு வச்சு அதை பயன்படுத்தவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய அழைப்பு எல்லார்ட்டும் இருக்குது. ஆண்டவர் வந்து பரிசோதித்து பார்க்கிறாரு. அப்போ அத வந்து அந்த 5 தாளந்து கொடுத்தவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ கொஞ்சத்தில் உத்தமமான நீதியுமாய் இருந்ததுனால உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக ஆக்குகிறேன்னு சொல்றாரு. அப்ப இந்த 2 தாளந்தை கொடுத்தவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீனும் கொஞ்சத்துல உத்தமமா இருந்த போது உன்னை அநேகத்துக்கு அதிபதியா ஆக்குறேன்னு சொல்றாரு. இந்த 1 தாளந்து கொடுத்து புதைத்து வைத்திருக்கிறவன்ட்ட அந்த கொடுத்ததும் பறிக்கப்படுகிறது. ஏனென்றால் அழைப்பை புரிந்து கொள்ளவில்லை, அவன் அதை சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனால அந்த அழைப்பும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொஞ்சத்துல நம்ம உத்தமமும் நீதியுமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள அநேகத்துக்கு அதிபதியா மாத்துறாரு. எப்படின்னா, இப்ப பிள்ளைகளாக இப்ப பெண்களுக்கு ஒரு மாதிரி, ஆண்களுக்கு, இப்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க வீட்டை பாத்துக்கிறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, கணவருக்கு கீழ்ப்படுகிறது, இந்த மாதிரி காரியம். இப்ப வாலிபர்களாகிய நீங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. அதாவது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு. எப்படி இருக்கணும், யாரும் இவன் சின்ன பிள்ளை தானேன்னு உங்களை பார்த்து என்ன வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்னு நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவருடைய அன்புல தேறினவர்களாகவும் ஆண்டவருடைய விசுவாசத்துல வந்து உறுதி உள்ளவர்களாகவும் நம்ம வந்து நடக்கையில கற்புள்ளவர்கள் தான். நம்ம வந்து தேவையில்லாத நடக்கை, புரியும்னு நினைக்கிறேன், வாலிபர்களாகிய நம்ம தீய வழியில போகாதபடிக்கு நம்ம தற்காத்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோம். மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ உலக பிரகாரமான காரியத்துல பல பிள்ளைங்க தரித்து இருக்கும் பொழுது இந்த ஜெப கூடுகையில வந்து இப்ப நீங்க கூடி இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தவங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கான கொஞ்சத்துல வந்து நீங்க உத்தமமா இருக்கும்போது ஆண்டவர் அநேகத்துக்கு உங்களை அதிபதியாக மாற்றுகிறார். அநேகம்னா அடுத்தடுத்த காரியத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி. எப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட நடக்கையில நற்சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம வந்து ஒரு வெளிச்சத்தோட பிள்ளைகள். நம்ம ஆண்டவர் வந்து வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்து எப்போதுமே இருக்கு பாருங்க, மங்காத பிரகாசம், அந்த பிரகாசத்தோட பிள்ளைகள். மத்தேயுவின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்மளுடைய நடத்தை யார மகிமைப்படுத்துதான், பிதாவை மகிமைப்படுத்துகிறது.
அவருடைய மூச்சு தான் நம்ம சுவாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைங்க. நம்மளுடைய ஒவ்வொரு செய்கை என்ன பண்ணும், அவரை தான் மகிமைப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டா அப்ப யார சொல்லுவாங்க, உங்க பேரை சொல்லி, உங்க தகப்பனாருடைய பேரை சொல்லி, இன்னாருடைய பையன் இந்த வீட்டு பிள்ளை இந்த தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சோ தப்பு நடந்தாலும் நம்ம தகப்பனை போய் சேரும். அதே மாதிரி நீங்க நல்ல மார்க் எடுத்து இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க, ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் வீட்டு பிள்ளை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு உங்க உலக பிரகாரமான தகப்பனை பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க என்ன நல்ல கிரியை செய்தாலும் அது வந்து நம்ம பிதாவையே சாரும். கிறிஸ்தவ பிள்ளைங்க பாரு, அமைதியான பிள்ளைங்க, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பிள்ளைங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணும், பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய காலகட்டத்துல நம்ம நிறைய பாக்குறோம், மதம் பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதற்கான இடம் இது இல்ல, இருந்தாலும் சொல்றேன், நம்ம எது செஞ்சாலும் நம்மளுடைய பிதாவை போய் சேரும். கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது நம்ம தப்பு செஞ்சாலும் நம்மள அப்படி சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நம்ம பிதாவை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி 1 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கையுடையவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ நம்ம இப்ப வசிக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற தெருவுல, நம்ம ஊர்ல எல்லா மக்களுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்றோம் இல்லையா. நம்ம வீட்டுக்கு எதுக்காப்புல ஒரு ஹிந்து பிரதர் இருப்பாங்க, முஸ்லிம் பிரதர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, நம்மளும் இருப்போம். அப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, நம்ம பெரியவங்களுக்கு, அதாவது தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து உற்றார் உறவினருக்கெல்லாம் உகந்த பிள்ளையாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கும்போது தேவன் உங்களை ஆளுகை செய்வார். உங்க முகத்துல ஒரு சாந்தம் தெரியும், உங்களிடத்துல ஒரு அடக்கம் வரும். அதை பார்க்கும் போதே தெரியும், இந்த பையன் அவ்வளவு நல்ல பையன். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா, தன்ராஜ் அவ்வளவு நல்ல பையன், தீபக் அவ்வளவு நல்ல பையன், அந்த வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ மற்றவங்க நமக்காக சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்காங்க. இப்போ நான் முன்னாடி வந்து புறஜாதியா தான் இருந்தேன். என்னுடைய அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸோட லைஃப் ஸ்டைலே நல்லா இருக்கும், ஒரு மாதிரி அமைதியா இருப்பாங்க, ஒரு ஒழுங்குமுறை இருக்கும், அதாவது கிறிஸ்டியன் ஸ்கூல்ல சேர்த்தாதான் அது ஒரு மாதிரி நல்லா வருவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி அப்போ புறஜாதியானவங்களே பாத்தீங்கன்னா நமக்கு சாட்சி சொல்றாங்க பாத்தீங்களா. இது வந்து இப்ப மட்டும் இல்லையா, நியாய தீர்ப்பு நாள்ல கூட புறஜாதிகள் நம்ம குறித்து சாட்சி சொல்லுவாங்களாம் பிதாவிடத்துல. அந்த மாதிரி நம்மளுடைய நல்லடக்கை இருக்க வேண்டும் என்பதாக இங்க சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எபேசியரின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நற்கிரியைகள் செய்யறதுக்காகவே தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல நடக்கையில நடக்கிறதுக்கும் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கார். தேவனுடைய செய்கையா இருக்கிறோமா, சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு செய்கையும் தேவனுடைய செய்கையா இருக்கிறது. நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீ வந்து இதற்காக படைக்கப்பட்ட, நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னதாகவே அவரு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதை விட்டு நம்ம கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி கூட்டணும் குறைச்சோம்னா என்ன ஆகும், அது தப்பாதான் போகும். அதனால எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய அழைப்பை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தையில நம்ம நடக்கும் பொழுது எதுவுமே தவறாக நடக்காது. அதே போல பாத்தீங்கன்னா தீதுவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தகாத உபதேசத்தில் விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எல்லா நல்ல விஷயங்கள்லயும் எல்லா நல்ல நடத்தையிலயும் நம்ம எப்படி இருக்கணுமா,
நம்ம வந்து எதிரியானவனுக்கு முன்னாடி, நம்மளை பற்றி குற்றம் பேசுறவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளை குறித்து அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கூட ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கணும். எந்த விஷயத்துல நம்ம வந்து நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அதாவது அவங்க ஏதாவது நம்மள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்காதபடாதபடிக்கு, நம்மளால நம்ம பெற்றோர்கள் வெட்கப்படாதபடிக்கு, நம்மளுடைய தேவன் நம்மளுடைய பிதா வெட்கப்படாதபடிக்கு நம்ம வந்து எதுல நம்ம உபதேசம். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க வருங்காலத்துல ஒரு உபதேசம் பண்ணத்தான் போறீங்க. வருங்காலத்துல ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பலரை ஆண்டவர் பிறகு அழைச்சிட்டு வர போற பிள்ளைங்களா நீங்க இருக்க போறீங்க. அப்போ நம்ம வந்து ஆண்டவரை பத்தி 4 பேர்கிட்ட சொல்லணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு தகுதியா இருக்கணும். நம்மளை தகுதியா வச்சுக்கிட்டா தானே அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். நம்மளே சரி இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம எதை குறிச்சு சொல்ல முடியும்? அதனால கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம தகுதி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். எந்தெந்த விஷயத்துல நம்ம வந்து கரெக்டா ஒழுங்குமுறையா இருக்கணுமோ எல்லாவற்றிலும் இருந்தாதான் நம்ம கிறிஸ்து இயேசுவை பற்றி, நம்முடைய தேவனை பற்றி பிறரிடத்துல சொல்லி நம்ம ஒரு முன்மாதிரியாக இருந்து பலரை தேவன் பிறகே அழைத்து வரக்கூடிய நல்ல மக்களாய் நாம் மாற முடியும். அதே மாதிரி நாம 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம வாழ்ற வாழ்க்கையை வந்து அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம்ம ஒரு வெற்றியான வாழ்க்கை, அதாவது நல்ல நடத்தை, நல்ல சாட்சி, நம்மளை குறித்து நல்ல சாட்சி. எப்படி நம்ம குடும்பத்துல நம்ம தாய் தகப்பனே நம்ம பிள்ளை எவ்வளவு கீழ்ப்படிதலான பிள்ளையா இருக்குன்னு ஆண்டவரிடத்துல சாட்சி சொல்வாருங்க. அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல நம்மளை பற்றி சொல்லுவாங்க, எவ்வளவு நல்ல பையன் பாரு. அப்போ நம்ம நல்ல நடத்தைக்கு அக்கம் பக்கம் உள்ளவங்க நற்சாட்சி. அங்கேயும் நம்ம வந்து நம்ம நல்ல நடத்தையை பத்தி பேசுறாங்க. நம்ம போற சபையில நம்மளை குறித்து பேசுறாங்க, நல்ல நல்ல பையன், இவன் நல்ல பொண்ணு அப்படின்னு நம்ம சபைகள்ல பேசப்படும். நம்ம இங்க இருந்தாலும் 4 தெரு தள்ளி கூட சொல்லுவாங்க, இந்த தெருவுல இன்னார் வீட்டு பையன் நல்ல பையன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அதுதான் வெற்றியான வாழ்க்கை. அப்ப அந்த வெற்றியான வாழ்க்கை என்ன பண்ணுது? தேவனை அறிகிற அறிவு நம்மளை கொண்டு அடுத்தவங்களுக்கு கிடைக்குது. இந்த தேவனை தொழுது கொள்ளுகிற இந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அப்போ நம்மளுடைய தேவனை அறிகிற அறிவு நம் மூலமாக வாசனையாக எல்லோரிடத்திலும் பரம்புகிறது. அப்போ நம்ம வந்து இப்படி எல்லாவற்றிலும் நம்ம சிறந்து விளங்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கோம். நம்ம நல்ல உலக பிரகாரமான கொஞ்சத்துல நல்ல உத்தமமா இருக்கும்போது அநேகத்திற்கு அதிகாரம் கொடுக்கிற தேவன் என்ன கொடுக்கிறாரு? ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை தானா தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ கிடையாது. எல்லாத்தையும் நமக்கு கொடுத்த தேவன். நம்ம ஜெபம் பண்ணும்போது பாத்திருக்கீங்களா? உன் கடனாளி என் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல நீங்க என்ன மன்னிங்கன்னு சொல்றோம். அப்போ நம்ம கடனாளிகளுக்கு நாம மன்னிக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு. மன்னிப்பு எப்படி கிடைக்குது? நம்ம மன்னிச்சோம்னா ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு. அந்த மாதிரி உன் வாயின் வார்த்தை தான் உன்னை நியாயம் தீர்க்கும்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய வாயின் வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். நம்ம எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம பேசக்கூடாது, அடுத்தவங்களை புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. அப்ப நம்மளுடைய நாவு தான் நம்மளை குற்றப்படுத்தும். அப்போ பரலோகத்துக்கு போறதும் நரகத்துக்கு போறதும் அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. அதாவது நம்ம வார்த்தையை குறித்து இருக்கு, நம்மளுடைய செயல்களை குறித்து, நம்ம என்ன செய்யறோமோ அதை குறித்து தான் இருக்கு. அப்போ இங்க மத்தேயுவின் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 19வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு: பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலையும் உன் கையிலே தான் கொடுத்துட்டாங்க. நம்ம கையிலே தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு நல்ல தேவன்! நம்ம மண்ணால படைக்கப்பட்டாலும் நமக்கு எவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்திருக்காரு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. பரலோகத்தோட திறவுகோலே நம்ம கையில தான் இருக்குதான். அப்போ பூலோகம் பரிச்ச இங்க, மார்க்கு தான் அங்க. அப்போ நம்ம பூலோகத்துல எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அதுக்கு தகுந்த அந்த திறவுகோல் நம்ம கையில கிடைக்கும் பொழுது அது அங்க பரலோகத்திலயும் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த திறவுகோல் எடுத்துட்டு போய் நம்ம திறந்துட்டு உள்ள போயிடலாம். அப்போ
ஆண்டவர் தனியாக பூலோகத்தை வந்து நமக்கு திறந்து வைக்கிறது இல்ல, நம்ம தான் ஓபன் பண்ணிட்டு போறோம். அப்ப பரலோகத்தோட திறவுகோல் நம்ம கையில கொடுத்துட்டாரு. அப்போ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, நம்ம வாயில தான் இருக்கு. புரியுதா? அப்போ இப்போ சில பெண் பிள்ளைகள் நினைக்கலாம், நான் வந்து எப்படி ஊழியம் நீங்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் பிற்காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துல பெரியவர்கள் ஆகும் போது ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து ஆண்டவருக்காக நான் வந்து பெண் பிள்ளையா இருக்கேன், என்ன வெளியில விட மாட்டாங்க, நான் அங்க போக முடியாது இங்க போக முடியாது, நான் என்ன செய்வேன் அப்படி நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு சுவிசேஷ நமது ஆண்டவருடைய வரத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன், எப்படி ஊழியம் செய்வேன், எப்படி ஆண்டவருடைய வரத்தை பெற்றுக்கொள்வேன்னு நீங்க நினைக்கலாம். இப்போ ஒரு சுவிசேஷகர் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, போதகர் வந்து இப்போ போதகம் பண்றாங்க, அங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது நம்ம நினைக்கிறோம் அந்த சுவிசேஷகருக்கு ஆண்டவருடைய என்ன சொல்றது தேவ ஆவி ஊற்றப்பட்டிருக்குது, அது வந்து எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் வந்து நம்ம அனைவர் மேலும் தேவ ஆவியை ஊற்றுகிறார். நம்ம எல்லோருக்கும் அந்த அபிஷேகம் இருக்குது. அவருக்கு என்ன அழைப்பு இருக்கோ அதே அழைப்பு தான் நமக்கும் இருக்கு. அவரை அழைத்த தேவன் தான் நம்மளை அழைத்திருக்கார். இப்படியாக ஒரு போதகர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த அதாவது இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு 40 பேர் 50 பேர் ஜெபிப்பாங்க, இந்த கூட்டம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு 40-50 பேர் ஜெபிப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மேடையில மைக்ல அவர் போதகம் பண்றதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வெளிப்படையா தெரியுற அந்த போதகருடைய முகம் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த கூட்டம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி 40-50 பேர் ஜெபிக்கிறாங்களே, அவங்களோட ஃபேஸ் வெளியில தெரியல இல்லையா? அப்போ அந்த கூட்டத்தை தாங்குறதுக்கு ஒரு 40-50 பேருடைய ஜெபம் தேவைப்படுது. அப்போ நம்மளுடைய ஜெபம் எல்லாம் அப்படித்தானே? அப்போ முகம் தெரியறவங்க மாத்திரம் பெரியவங்க கிடையாது, முகம் தெரியாம ஜெபிக்கிறாங்களே அவங்க வந்து சின்னவங்க கிடையாது. அழைப்பு ஒன்றுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான். நான் இப்போ வெளிப்படையா கண்ணு வாய் கை காலு மூக்கு எல்லாம் வெளிப்படையா தெரியுது. இந்த உடலை வந்து அழகாக காட்டுகிறது. வெளிப்படையாக தெரிகிற இந்த உறுப்புகள் மட்டும்தான் நமக்கு வந்து செயல்படுகிறதா? இல்லையே. மூளை இருக்குதுல்ல, அந்த மூளை செயல்படலைன்னா இந்த உறுப்புகள் செயல்படாது, அது உள்ளாரதான் இருக்கு. ஹிருதயம் இருக்குல்ல, ஹிருதயம் இல்லைன்னா சுவாசிக்க முடியாது. அந்த ஹிருதயம் உள்ளதான் இருக்கு. இன்னும் எத்தனையோ உறுப்புகள் உள்ள இருக்கு. அப்போ அது உள்ள இருந்து செயல்படலைன்னா இந்த அவயங்கள் வெளியில இருந்து செயல்பட முடியாது. எதை நம்ம வந்து உயர்வா சொல்லுவோம், எதை தாழ்வா சொல்லுவோம்? எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில ஒண்ணுதான். இப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், இப்ப மேடையில சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவருடைய ஆவி இருக்குது, அவர் மேலதான் அருள் ஊற்றப்பட்டிருக்குது, நம்ம ஒண்ணுமே இல்லை. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நீ வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டு எஜமான் இருக்காரு. அந்த வீட்டு எஜமான் வந்து ஒரு வேலையாளுகிட்ட பணம் கொடுக்கிறாரு. பணம் கொடுத்து ஒரு வீட்டை கட்ட சொல்றாரு. ஒரு வீட்டை கட்ட சொல்லும் போது அந்த வேலையாள் என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா கட்டி நல்லா பளிங்கி கல்லெல்லாம் பதிச்சு பல ஒரு மாளிகையை கட்டிடுறாரு. கட்டி முடிக்கும் போது அந்த வீட்டுக்கு வந்து பிரதிஷ்டை, அதாவது அந்த ஓப்பனிங் செரிமனி அப்ப நடக்குது. அப்ப அந்த வீட்டு பிரதிஷ்டைக்கு அந்த வீட்டு எஜமான் வர்றாரு. அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேருக்கு நம்ம விருந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழைக்கப்பட்டவர்களும் வர்றாங்க. அழைக்கப்பட்டவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த மாளிகையை பார்த்து நல்ல பளபளப்பா இருக்கே, பளிங்குக்கள் எல்லாம் பதிச்சு பளபளப்பா இருக்கேன்னு பார்த்து சந்தோஷப்பட்டு அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வெளிப்படையா அழகா இருக்கிறதுனால அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீட்டு எஜமான் வந்து அந்த வேலையாள்கிட்ட எதை விசாரிக்கிறார் தெரியுமா? அந்த வீட்டை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆனா அந்த வேலையாள்கிட்ட வந்து என்ன கேட்கிறாரு, இந்த கட்டடம் எவ்வளவு ஆழமாக அஸ்திவாரம் போட்டு இருக்குது, அப்போ அது அழகா சிமெண்ட் எல்லாம் பூசி நல்ல கலர்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு. ஆனால் அவர் மறைக்கப்பட்ட சிமெண்ட் எல்லாம் பூசி மறைக்கப்பட்ட கல்லையும் மண்ணையும் பற்றி விசாரிக்கிறவராக இருக்கிறார். எப்படி, எவ்வளோ ஆழத்துல நீங்க அஸ்திவாரம் போட்டீங்க, எந்த கல்லு வாங்குனீங்க, நல்ல உறுதியான செங்கற்களை வாங்குனீங்களா, நல்ல சிமெண்ட் வாங்குனீங்களா, நல்ல இடத்துல மணல் வாங்குனீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போ மறைக்கப்பட்ட அந்த செங்கற்கள் தான் இந்த மாளிகையை தாங்கி கொண்டிருக்கிறது. வெளிப்படையான பளிங்கு கற்கள் பார்க்கிறதுக்கு அழகாக இருந்தாலும், அது பேசப்படுகிற பொருளாக இருந்தாலும், ஆண்டவருடைய பார்வையில பளிங்கு கற்களும் மாணிக்க கற்களும் இந்த உள்ளுக்குள்ளாக பூசப்பட்டு வெளியில தெரியாத அந்த செங்கற்களும் ஒன்றுதான்.
அதை விசாரிக்கிறவராக இருக்கிறார். யாரு? ஆண்டவர் எதை உள்பிரகாரமான மறைக்கப்பட்ட உள்ளரக இருக்கிற அந்த செங்கலையும் ஜல்லியையும் மணலையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எதையும் மறப்பதில்லை, எதையும் விடுறதில்லை. எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அது போலதான் நாம இப்போ நம்ம இப்படியாக சொல்லப்படுகிறது. இங்க பாருங்க, மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அப்போ அந்த 1000 பேர் கூடுகிறார்களே, இப்போ ஒரு கூட்டம், இப்போ ஒரு கூட்டம் நடக்குது, சுவிசேஷம் பண்ணும் போது லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். அந்த இடத்துல தேவன் பிரசன்னமாகிறார். அப்போ அங்க அருள் மாறி பொழியுது. அப்போ அந்த லட்சக்கணக்கான பேருக்கு தேவன் பிரசன்னமாகிறார். சபையில நூற்றுக்கணக்கான பேர் கூடுறாங்க, அங்க தேவன் பிரசன்னமாகிறார். நீ உன் அந்தரங்கத்தில, அதாவது பூட்டப்பட்ட அறையிலே நீங்க தனியா ஜெபிக்கும் போது உங்கள் தனி ஒருத்தருக்காக அங்க தேவன் பிரசன்னமாகிறார். அப்போ படைத்தவரை நீ இருந்த இடத்திலேயே உங்களால அழைக்க முடியும் என்பதாக, அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இன்னும் மேலான சில வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதுதான் மேலான வழி. 1,00,000 பேத்துக்கு பிரசன்னமாகிறது ஒண்ணுதான், 100 பேருக்கு பிரசன்னமாகிறது ஒண்ணுதான். உங்க தனி ஒருவருக்காக உங்க பூட்டப்பட்ட அறைக்குள்ள நீங்க ஜெபிச்சு உங்க பிதாவை கூப்பிடும் போது மகனே என்று உங்கள் தனி ஒருவருக்காக நீங்கள் இருக்கும் இடத்திலேயே ஆண்டவர் பிரசன்னமாகுவார். பிரசன்னமாகும் பொழுது உங்களுக்கு தேவையான வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், பிறருக்கு தேவையான வரங்களை பெற்று தர முடியும். அது மட்டும் இல்ல, பல பேருக்கு விடுதலையை வாங்கி தரக்கூடிய பிள்ளைகளாக உங்களை ஆண்டவர் கடாட்சிக்கிறார். அப்போ பாத்துக்கோங்க, நம்ம ஒருத்தருக்காக நம்மளை படைத்தவரே நம்ம அழைக்கிறோமே, நமக்காக பிரசன்னமாக்குறாரே, அது எவ்வளவு பெரிய வரம் இல்லையா? அது மேலான வரம் இல்லையா? மேலான வழி இல்லையா? அப்ப இங்க உங்களுக்கு என்ன புரியுது? அந்த பெரிய சுவிசேஷகரும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். நமக்கும் அபிஷேகம் இருக்கு, நம்ம கூப்பிட்டாலும் ஆண்டவர் வருவார். அவங்க வாக்கு தத்தம் கொடுத்தா மாத்திரம்தான் இல்ல, நம்ம கையில வேதாகமத்துல வாக்கு தத்தங்கள் கொட்டி கிடக்கின்றத, அந்த புதையல் நம்ம கையில இருக்குது. அந்த புதையல் நம்ம கையில தான் இருக்குது. அது எல்லா வார்த்தைகளும் நமக்கு சொந்தமான வார்த்தைகள். அது எல்லாத்தையும் நீங்க ஓன் பண்ணணும், நம்ம ஓன் பண்ணிக்கணும். எனக்கான வாக்கு, இது எனக்கான வார்த்தை. நீங்க டெய்லியோ மாசமோ வாரமோ ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே இது நீர் எனக்காக சொல்லி இருக்கிறீர், இதன்படி எனக்கு செய்தருளும்னு நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோலையே உங்க கையில கொடுத்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணும்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். உங்களோட எல்லா நியாயமான நாட்டங்களும் நிறைவேறும். அதே போலதான் மத்தேயுவின் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 16 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம்னா, பரலோக ராஜ்யம் ஒரு எஜமானுக்கு ஒத்ததாக தான் இருக்கிறது. அவரு திராட்சை தோட்டத்துல வேலையாட்களை அமர்த்துகிறார். அதாவது எப்படின்னா, 3ஆம் மணி வேலையிலையும் அதிகாலையிலையும் 3ஆம் மணி வேலையிலையும், அப்புறம் 6ஆம் மணி வேலையில, 9ஆம் மணி வேலையில, 11ஆம் மணி வேலையில அமர்த்துறாரு. அப்போ எல்லோருக்கும் ஒரு பணம் தான் கூலியாக பேசப்படுகிறது. அப்ப எல்லோருக்கும் ஒரு பணம் கொடுக்கறாங்க. அப்ப காலையிலே வேலைக்கு வந்தவங்க என்ன சொல்றாங்க? நாங்க காலையிலே இந்த வெயில்லையும் உஷ்ணத்திலையும் கஷ்டப்பட்டிருக்கோம், எங்களையும் 1 மணி நேரம் தான் இவங்க வேலை பார்த்தாங்க, அவங்களையும் சரிசமமாக்கிட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் பிரதியுத்தரமாக என்ன சொல்லுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தினவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றார். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினராயும் முந்தினோர் பிந்தினராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ ஆரம்பத்துல இருந்து ஆண்டவரை அறிந்த நமக்கு சில வரங்களையும் கிருபைகளையும் ஆண்டவர் அருளுகிறார். அதே போல நாம இப்ப நாளைக்கு
ஆண்டவரை பத்தி சொல்லி புறஜாதி மக்களை எல்லாம் ஆதாயப்படுத்துகிறோம், ஆண்டவருக்குள்ளாக நம்ம அழைத்து வருகிறோம் அப்படின்னா அவர்களுக்கும் ஆண்டவர் அந்த வரங்களையும் கிருபையையும் பகிர்ந்து அளிப்பார். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. எங்களுக்கு அவங்கள நாங்க அழைச்சிட்டு வந்தோம், அவங்கள எங்களுக்கு சரிசமமாக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்க முடியாது. ஆண்டவர் அவருடையது அவர் கொடுப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அழைத்து அதாவது நம்மளுடைய கிருபை நமக்கு கிடைச்சிருச்சுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர அவங்களை எங்களுக்கு சரிசமமாக்குனீங்களேன்னு ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தான் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ நான் பெரிய ஒரு சுவிசேஷகனாவோ பிரசங்கியாவோ இல்ல அப்போஸ்தலனாகவோ பெரிய ராஜாவாகவோ இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியை அவங்க மேல ஊற்றுவாங்க. சாதாரண நம்மளால என்ன செய்திட முடியும்? நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம பெருசா ஒண்ணும் செய்யல, நம்ம மேல எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியெல்லாம் ஊற்ற மாட்டாரு, ஆண்டவரோட ஞானம் எல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படி நினைக்கவே கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ வேதாகமத்துல பாத்தீங்கன்னா தாவீது ராஜா மேல ஆண்டவர் பரிசுத்த அவருடைய ஆவியை ஊற்றி இருப்பாரு. அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி மேல அவருடைய ஆவியை ஊற்றி இருப்பாரு. எரேமியா தீர்க்கதரிசி மேல தேவனுடைய ஆவியை ஊற்றி இருப்பாரு. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் மேல மட்டும்தான் தேவனுடைய ஆவியை ஊற்றுவார்னு கிடையாது. சாதாரண மனுஷனான நம்ம மாதிரி ஒரு மனுஷன் இருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வேதாகமத்துல பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷன் ஆனா ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஆண்டவருடைய கண்ணோக்கம் எப்படி என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சாதாரண மனுஷனும் ஒண்ணுதான், எல்லாரும் ஆண்டவருடைய கண்கள்ல ஒரே மாதிரிதான். சாதாரண மனுஷனை அழைத்து அவருடைய ஆவியை ஊற்றுகிறத நம்ம இங்க பார்க்க முடியும். யாத்ராகம புஸ்தகத்துல 35வது அதிகாரம் 30 வசனத்துல இருந்து 34 வரை வாசித்து பார்த்தோம்னா, பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியாவின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரைவெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும். வினோதமான என்ன அர்த்தம்னு நான் பார்த்தேன்னா, வினோதமான விசித்திரமான, ஆச்சரியமான, அழகான, ஈர்ப்புள்ள, பிரம்மாண்டமான, வியந்து பார்க்கக்கூடிய, அதற்கு நிகர் இல்லாத, இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ மீனிங் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேலைய அந்த பெசலெயேலை அழைத்து ஆண்டவர் செய்ய வச்சிருக்காரு. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகல வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். அதாவது இவங்க 2 பேருக்கும் இவங்க செய்யறது மட்டும் இல்ல, இவங்களுக்கு டீச் பண்ற போதிக்கிற வரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. எப்படின்னா, அடுத்தவங்களுக்கு இவங்க தேவாவினால ஞானம் பெற்று பலருக்கு போதிக்கிற வரங்களை கொடுத்திருக்காரு. அந்த மாதிரிதான் நம்மள ஆண்டவர் தேவாவினால அபிஷேகம் பண்ணி பலரை ஞானத்தால் நிரப்பவும் அழைக்கவும் நம்மளை அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது 36வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலெயேலும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்து வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்து ஞான இருதயராகி எல்லோரையும் மோசே வரவழைத்தான். பாருங்க, எல்லாரையும் இவங்களால பல பேருக்கு அந்த ஞானம் கிடைச்சு ஞான இருதயம் உள்ளவரை எல்லோரையும் அந்த வேலை செய்ய அழைச்சிருக்காங்க. என்ன வேலை செய்யறதுக்கு? இப்போ தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிற வேலை சாதாரண வேலை கிடையாது. ஆண்டவர் உலாவுகிற, ஆண்டவருடைய தேவனுடைய ஆலயத்தை
அலங்கரிக்கிற கைவேலை, எல்லா வேலையும் மரத்திலையும் கல் பதிக்கிறது, முத்திரை வெட்டுறது, அதே போல பாத்தீங்கன்னா அங்க பிரீஸ்ட் இருக்காங்கல்ல, ஆரோனுக்கு அவங்க மகனுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் தைக்கிறதுல இருந்து அந்த ஆலயத்துடைய சகல வேலைகளும், எல்லா வேலைகளையும் பெசலேல் கையினால செய்ய வைத்தார். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தாவீது வந்து அவ்வளவு பெரிய ராஜா, அவ்வளவு தேவனுடைய என் இருதயத்துக்கு பிரியமானவன்னு சொல்லியிருக்காரு தாவீத தேவன். அப்போ அந்த தாவீதே தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்ட போது ஆண்டவர் வந்து இல்ல நீ கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த பாக்கியம் தாவீதுக்கு கூட கிடைக்கல. சாதாரண மனுஷனான பெசலேல் கையினால தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிற வேலையை கொடுத்திருக்கிறார். அப்ப பாத்துக்கோங்க, எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் கொடுத்துட மாட்டாரு. அவங்களுக்கு தகுந்த வரங்களையும் வேலைகளையும் ஆண்டவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம வந்து சாதாரணமானவங்க, எனக்கால முடியாது, என்னால எங்கேயும் வெளியில அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். நம்ம ஒருத்தருடைய ஜெபம் எத்தனை தேசங்களுடைய சட்டத்தை கூட மாற்றக்கூடியதாக இருக்கும். நம்ம அவ்வளவு வல்லமை உள்ளது. ஜெபத்தினால எதுவும் முடியும். என்னால அங்க ஓட முடியல, இங்க ஓட முடியல, அங்க போக முடியல, இங்க போக முடியலன்னு நீங்க வளர்ந்த பிற்பாடு கூட சொல்ல முடியாது. ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்கான வழிவாசலை உங்களுக்கு திறந்து கொடுப்பார். பின்னாடி ஊழியம் செய்யறதுக்கு திறந்து கொடுப்பாரு. இல்ல பெண் பிள்ளைகளா இருக்கிற நீங்க வந்து இல்ல நான் குடும்பத்தை பாக்குறதுக்கு தான் சரியா இருக்கு, என் பிள்ளைங்களை பாக்குறதுக்கு சரியா இருக்கு, என்னால முடியலன்னு நீங்க சொல்ல முடியாது. உங்களுடைய பூட்டப்பட்ட அறைக்குள்ள உங்களுடைய பிதாவை நீங்க அழைக்க முடியும். ஆண்டவர் அததான் மேலான வழின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்காக அவர் பிரசன்னமாகுவாரு. அந்த இடத்துல உங்களுக்கான வரங்களை தருவார். எல்லாருக்கும் அருளப்பட்டது தனித்தனி வரம். இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மிஷினரியா போவாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ஊழியம். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பேர் அப்பா அம்மா 2 பேருமே ஊழியம் செய்வாங்க. ஒரு வீட்டுல இல்ல ஒருத்தர் மட்டும்தான் செய்வாங்க. அந்த மாதிரி இல்ல ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா நல்ல ஜெபிக்கக்கூடியவரா இருப்பாங்க, அவங்களோட ஜெபம் அந்த குடும்பத்தையே தாங்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் தனித்தனி வரங்கள் உண்டு. தனித்தனியாக ஆண்டவர் அதை நமக்கு பகிர்ந்தளித்து இருக்கிறாரு. நம்ம வந்து இயேசுவை போல மாறத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் எப்படி நம்ம வந்து இயேசுவை தான் ஃபாலோ பண்றோம், இயேசுவாக மாறதான் நம்ம வந்து முயற்சி பண்றோம். பிதா வந்து தன் குமாரனை என்னவாக அனுப்பினாரு, பூலோகத்துல ஒரு முன் மாதிரியாக அனுப்பினார். நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, உலகிற்கே தேவன் வந்து இயேசு வந்து ஒரு முன்மாதிரி, எக்ஸாம்பிள், ஒரு பிக் எக்ஸாம்பிள். ஒரு கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, பிற மதத்தவர்களும் இயேசுவை பற்றி பேசுவார்கள். ஏனென்றால் எல்லா மதத்திலும் அவரை குறித்ததான சாட்சி இருக்கிறது. அப்போ நான் என்னுடைய முந்தைய என்னுடைய மதத்திலேயே அவரு குறித்தான சாட்சி பெரியதாக இருக்கிறது. அப்போ அவர் ஒரு உலகத்திற்கே ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம குடும்பத்திலேயோ, நம்ம உற்றார் உறவினரிடத்திலேயோ, நம்மளுடைய தெருக்கள்லயோ, நம்ம சபைகள்லயோ, நம்ம ஸ்கூல்லயோ, நம்ம போகிற வர்ற இடத்துல எல்லாம் நம்மை குறித்த சாட்சிகள் நம்ம எழுப்பணும். எப்படின்னா நம்மளுடைய நடக்கையின் மூலியமாக, நம்மளுடைய பேச்சின் மூலியமாக, நம்மளுடைய செயலின் மூலியமாக நம்ம வந்து அந்த சாட்சியை வெளிப்படுத்தணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்ம வந்து நம்மளை குறித்து இல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும், நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் வந்து என்ன காணிக்கையெல்லாம் கேட்டிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அதாவது யாத்ராகம புஸ்தகத்துல 25வது அதிகாரத்துல 3-8 வசனம் வரை வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கொடா தோலும் தகசுத்தோலும் சித்திம் மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல. இப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்துல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஆண்டவர்? 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 6வது வசனம்
6வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் என் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். நம்ம எப்படியா? நம்ம தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த மண்ணால் படைக்கப்பட்ட நாம யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்போ அந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பாரு? முன்னாடி பொண்ணு வெண்கலம் வெள்ளி எல்லாம் வந்து காணிக்கையே கேட்டிருக்காரு. இப்போ நம்மள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? நான் தான் ஜீவனுள்ள ஆலயம்னு சொன்னா என்கிட்ட என்ன கேட்பாரு? அவர் கேட்கறது எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா? அன்பு, பண்பு, நேர்மை, தூய்மை, நீதி, கருணை, நல்லடத்தை, சாந்தம், அறிவு, பணிவு, இரக்கம், கனிவு, புத்தி சொல்லுதல், பக்தி, வைராக்கியம், இச்சை அடக்கம், பொறாமையின்மை போன்ற நற்குணங்களுமே. இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப அன்பு நிறைந்தவர்களா இருக்கும் பொழுது, அன்பு வந்து நம்மளை எப்பவும் தப்பு செய்ய வைக்காது. அப்படி இருக்கும் பொழுது நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த மண்ணுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். தேவனை சுமந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ இந்த மண்ணுக்கு எவ்வளவு பெரிய மேலான வரம் பார்த்தீங்களா? மேலான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். இப்போ பிளெஸ்லின் வந்து பாத்தீங்கன்னா நன்னடத்தையில நற்சாட்சி பெற்ற குழந்தையாக இருக்கும் பொழுது பிளெஸ்லின்குள்ள தேவன் குடியிருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆலயமா இருக்கிற அந்த பிள்ளை தேவனை சுமந்தவளாக இருக்கிறார். அப்போ அது எவ்வளவு பெரிய வரம் இல்லையா? அதத்தான் நான் சொல்றேன், மண்ணான நமக்கு மேலான வரம்னு. நான் ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்படியாக நான் ஒரு புராண கதைய படிச்சேன். எப்படின்னு சொன்னா, ஒரு துறவி இருக்கிறாரு. ஒரு துறவி வந்து 12 வருஷம் வந்து காட்டுல தவம் இருக்கிறாரு. காட்டுல தவம் இருக்கும்போது 12 வருஷம் அவருக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, எதுவுமே இல்ல. 12 வருஷம் கழிச்சு முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்க்கும்போது அவர் ரொம்ப சோர்வடைந்தவரா இருக்கிறார். அவருக்கு பசி ஏற்படுது. நம்ம ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் அப்படி சுத்தி பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கல. அவர் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறாரு. அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது அந்த மரத்து மேல இருந்து ஒரு கொக்கு வந்து அவர் மேல எச்சம் போட்டுடு. எச்சம் போட்டோன்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு. பசியில வேற இருக்காரு இல்லையா? அதனால கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோன்னா அந்த கொக்கை முறைச்சு பார்த்தாரு. அது அப்படியே எரிஞ்சு பஸ்பமாயிடுச்சு. அப்ப அவர் நினைச்சுக்கிட்டாரு, நம்ம 12 வருஷமா இருந்த தவம் வந்து நமக்கு பழிச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து இனி தவம் செய்ய தேவையில்லை, நம்ம ஊருக்குள்ள போகலான்னு சொல்லி அவர் ஊருக்குள்ள வராரு. ஊருக்குள்ள வரும்போது என்ன பண்றாரு? ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு. வீட்டு கதவை தட்டும் போது ஒரு பெண் வந்து எதிர்பட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்து, ஐயா என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, கொஞ்சம் போல சாப்பாடு கொடுன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த திண்ணையில உட்காருங்க, இப்ப இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க உள்ள. உள்ள போகும்போது அந்த பெண்ணுடைய கணவனும் பிள்ளைகளும் வந்து விடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த துறவி வந்ததே மறந்துட்டாங்க. மறந்துட்டு அந்த கணவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் பணிவிடை செஞ்சு சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த இலையை எடுத்துட்டு தூர போடப்போ வெளியில போகும்போதுதான் அந்த துறவியை திண்ணையில உட்கார வச்சதே உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஐயா, நான் மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களை உட்கார சொன்னதே மறந்துட்டேன். ஏன்னா என் கணவரும் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க, இந்த இப்ப உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோட கேட்டுக்கிட்டா. ஆனா அவருக்கு கோவம் வந்து முறைச்சு பாக்குறாரு. முறைச்சு பார்க்கும்போது அவ எரியவும் இல்ல, ஒண்ணுமே ஆகல. அப்ப அவ கேக்குறா, கொக்கென்று நினைத்தாயோ நான் பற்றி எறிவதற்குன்னு. அப்போ அவருக்கு ஷாக் ஆயிட்டாரு. ஷாக் ஆயிட்டு அவர் கேக்குறாரு, ஏமா, நான் கொக்கை எரிச்சது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம், நான் கொக்கை எரிச்சிட்டு தான் வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு. அப்போ அவ சொல்றா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ எங்க இருந்து வந்தேன்னு தெரியும், என்ன செஞ்சுட்டு வந்தேன்னு தெரியும்னு. அப்போ அவரு கேக்குறாரு, இந்த ஞான திருஷ்டி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எத்தனை வருஷம் இதுக்காக தவம் இருந்த, எங்க இருந்து தவம் இருந்தன்னு கேக்குறாரு. அப்போ அந்த பெண் சொல்லுகிறாள், நீ வந்து எதை எதிர்பார்த்து இந்த உலகத்தை எல்லாம் துறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எதிர்பார்த்து ஒரு இடத்துல போய் நீ எதை கேட்டியோ அதை நான் உலக பாடுகள் எல்லாம் சுமர்ந்து கொண்டு, உலக பாடுகளை சுமந்து கொண்டு என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் பணிவிடை செய்து கொண்டு என் குடும்பத்தை சரிவர நடத்தி கொண்டு நான் வந்து என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தையும் சரியாக ஏந்தி கொண்டு என்னுடைய தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நான் இருந்த இடத்திலேயே பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லுகிறாள். அப்போ எப்படி சொல்லி முடியுது? மனமது. அப்ப அவ சொல்றா, நான் இதுவரைக்கும் யாருக்கும் தீங்கு நினைச்சதும் இல்லை, இனி நினைக்க போறதும் இல்ல, அதனால நீ எல்லாத்தையும் துறந்துட்டு போய் எதை நீ வாங்கிட்டு வந்தியோ அதை நான் இருந்த இடத்துல தேவனிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றா. இப்ப இந்த கதையில இருந்து நமக்கு என்ன? அப்ப அவ சொல்றா, மனமது செம்மையாக இருந்தால்
மந்திரம் தேவையோ அப்படின்னு அந்த கதை முடியுது. அதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க ஓடி இங்க ஓடி நம்ம எதை கேட்கிறோமோ அத ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொஞ்சத்துல நம்ம உத்தமமும் நீதியுமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த ஈவை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது, நம்ம நற்கிரியை செய்யும் பொழுது, நம் நன்னடத்தையில சாட்சியாக இருக்கும் பொழுது, தேவன் நாம் இருக்கும் இடத்துல இருந்தபடியே நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கானதை கொடுப்பார், நம்மை தேவ ஆவியினால நிரப்புவார், நமக்கான வரங்களையும் கொடுப்பார். அதுதான் மேலான வரமாக நான் பார்க்கிறேன். என் பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நீங்க ரொம்ப மேன்மையான பிள்ளைங்க. மற்ற பிள்ளைகள் எல்லாம் உலக பிரகாரமான காரியத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை செவி சாய்த்து கேட்கிறவர்களாக இருக்கிற நீங்கள் நாளைக்கு நல்ல சிறந்த மக்களாக, மேன்மக்களாக, ஆண்டவருடைய வரங்களை மேலான வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்றேன். என் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா. கேட்ட வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய இருதயத்துல கிரியை செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதியும். நல்ல நடத்தையில ஆண்டவரே யோசேப்பை போலவும், ஆண்டவரே தேவ மனுஷன் மோசேயை போல ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே ஏசப்பா உமக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே தீர்க்கதரிசிகளான ஏசாயா, எரேமியா போன்றவர்களாக, ஆண்டவரே தீமோத்தேயு போன்றவர்களாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறேன் அப்பா. ஏசப்பா எல்லா விதத்திலும் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக, நன்னடத்தை உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரே உம்முடைய கிருபை பெற்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே தேவனுக்கு அஞ்சுகிற பிள்ளைகளாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, இயேசுவே உலகத்தாருக்கு உற்ற பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரியும். தேவாதி தேவனே, உம்மை ஆண்டவரே உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, அனைத்திலும் உம்மை முன்னிறுத்துகிற பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரியும். ஆண்டவரே தேவைக்கு அதிகமாக பிள்ளைகளை அபிரிதமாக ஆசீர்வதித்து அருள் புரியும்படிக்கு, ஆண்டவரே ஞானத்தின் வெளிச்சத்தை அவர்களுக்கு தரும்படிக்கு உம்மிடத்துல மன்றாடுகிறேன். கேட்டவை குறைவாக இருக்கலாம், கேட்காததுக்கும் அருள் செய்கிற தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.